வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நிறைய பேர் நிறையா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் சில முக்கியமானதை மட்டும் எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாம் எழுத போகிறீங்க, ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாக்க டெஃபினட்டாக வில் பி சக்ஸஸ் இன் ரயில்வே எக்ஸாம்ஸ். ஸோ ரயில்வே குரூப் டி எக்ஸாம்ஸ், ஹவு டு ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ், கணக்கில் சார் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? எதுக்கு முக்கியத்துவம்னா மேத்ஸ் கொடுக்கவா? இப்போ ரயில்வேக்கு என்னென்ன வரும்? கணக்கு வரும், ரீசனிங் வரும், ஜிகே வரும். இது எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. மேத்ஸா, ரீசனிங்கா, ஜிகே, இந்த மூணு எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? எந்த புத்தகத்தை சார் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி படிக்கணும்? படிக்கணும் எல்லாம் ஒரே மாதிரி படிப்போம், எப்படி படிக்கணும்? இதெல்லாம் நிறையா கொஸ்டின்ஸ். என்னைய பொறுத்தளவு என்ன அப்படின்னா, மேத்ஸ், ரீசனிங், ஜிகேல ஸோ மேபி மேத்ஸ், ரீசனிங் ரெண்டு சேர்ந்து 55 கொஸ்டின்லேருந்து 60 கொஸ்டின் வரும். மேபி 55 to 60 கொஸ்டின். ஜிகேல 40 to 45 கொஸ்டின்ஸ் வரும். மேபி 5 கொஸ்டின் கூட குறைச்சி கூட வரலாம். பட் இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்போ 100 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். 100 கொஸ்டினை நீங்கள் 90 நிமிஷத்தில் நீங்கள் எழுதணும். 90 மினிட்ஸில் எழுதணும். தமிழில் எழுதலாம், இங்கிலீஷ் எழுதலாம், உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் எழுதலாம். இது எக்ஸாம். அப்போ இதில் எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? எவ்வளோ மார்க் வாங்கணும் சார்? எவ்வளோ மார்க் வாங்கினா நான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. எவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும்? இவ்வளோ மார்க் தான் எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படிலாம் கேட்குறீங்க. அப்போ எவ்வளோ மார்க் வாங்கினா உங்களுக்கு வேலை கிடைக்கும்? இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இன்னும் நிறைய கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஒரு பதில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் ஹவு டு ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ். அது சரி, இந்த இதில் எதுக்கு இதை முடிச்சுக்கிறோம், இந்த கொஸ்டின் முடிச்சுக்கிறோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, என்னைய பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மேத்ஸ் அண்ட் ரீசனிங் இதில் ஒரு 60 கொஸ்டின் வச்சுக்கிறோம். ஜிகே பொறுத்தளவில் ஒரு 40 வச்சுக்கிறோம். மேபி 5 கொஸ்டின் ப்ளஸ் ஆர் மைனஸ் 60 வச்சுக்கிறோம், 40 வச்சுக்கிறோம். இந்த ஜிகேல 40 கொஸ்டின்ல நீங்க 20 கொஸ்டின் அடிச்சா போதும். 20 கொஸ்டினை நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிவிடாங்க. எவ்வளவுதான் படித்தாலும் ஜிகேல ஒன்று தெரியாம இருக்கும், ஒன்று டவுட்ல நிற்கும். அப்ப ஜிகே பொறுத்தளவுல 40க்கு 20 கொஸ்டின் எழுத வேண்டாம், மீதி 20 கொஸ்டின் மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. ஆனா மேத்ஸ், ரீசனிங்ல நீங்க 60க்கு 60 கொஸ்டின் அடிச்சு ஆகணும். இல்லை ஒரு கொஸ்டின் விட்டாலும் கஷ்டம்தான். சப்போஸ் இதில் உங்களால் 2 கொஸ்டின் விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு 2 கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணிடணும். நம்மளோட எய்ம் என்ன இருக்கணும் அப்படின்னா, தப்பே இல்லாமல் 80+, தப்பே இருக்கக்கூடாது. 80 கொஸ்டின் ப்ளஸ். நீங்கள் 80+ன்னு வந்துட்டாலே யூ கெட் ஏ ப்ளஸ் தான். கண்டிப்பாக 80க்கு மேலே கரெக்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ். 80க்கு மேலே அப்படின்னா இட் மேபி 90 இருக்கலாம், 85 இருக்கலாம், 95 இருக்கலாம். கரெக்டாக சார் நான் 100 கொஸ்டின் அடிச்சுட்டு சொல்லிட்டு வருவாங்க. 100 கொஸ்டின் அடிச்சுட்டு வருவாங்க. என்ன சார் நான் வாடி ஏயா போட்டியும் பியா போட்டி சார் 100 கொஸ்டின் முடிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படிக்கக்கூடாது, கரெக்டாக படிக்கணும். 80னா 80 கரெக்டாக இருக்கணும், 90னா 90 கரெக்டாக. அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஆனால் 100மே பண்ணிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பெல்லாம் வருவாங்க. அப்போ திரும்பி பார்க்கும்போது தப்பு பார்த்தா 90க்கு மேலே போய்கிட்டு இருக்கும். அப்படி படித்தா மாதிரி நம்ம எப்படி வாங்க முடியும்? ஏன்னா மைனஸ் மார்க்கு நம்மகிட்ட இருக்கு. தப்பாக பண்ணிட்டீங்கன்னாக்கும் மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க. ரைட்டான கொஸ்டினுக்கு மார்க் வந்துருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின் மைனஸ் பண்ணிட்டுருவாங்க. அதனால கரெக்டாகவும் பண்ணணும், வேகமாக பண்ணணும். ரொம்ப முக்கியம். அதை வேகம் தான் இல்லை நம்மளோட டிசைடிங் ஃபேக்டர். உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ வேகமாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ வேகமாக படிக்கிறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். புரிஞ்சுதா? அதனால வேகம் முக்கியம். அந்த வேகத்தை எப்படி பண்ணணும் பார்ப்போம். எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த
நீங்கள் இங்கிலீஷில் படிக்கணும்னா நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கிலீஷில் நிறையா புக்ஸ் இருக்குது, தமிழில் புக்ஸ் இருக்குது, வெரி ரேர். அந்த புக்கும் போடுங்க, நீங்கள் எந்த புக்கும் படிச்சுக்குங்க. ஆனால் ஷார்ட்கட்டில் படிக்கணும். இப்போ மேத்ஸ் அப்படின்னா ஃபார்முலாலாம் நிறையா போட்டு படிச்சிருப்பாங்க, இல்லை எக்ஸாக போட்டு ஈக்குவேஷன் போட்டுலாம் படிச்சிருப்பாங்க. அப்படிலாம் படிக்கக்கூடாது. ஷார்ட்கட் பேஸில் வித்தவுட் ஃபார்முலா படித்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்? வேகம் 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 தான் சொல்கிறோம். அப்போ வேகம் அதிகமாக இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போ வேகம் அதிகம் வரணும்னு சொன்னால் நீங்கள் ஃபார்முலா வச்செல்லாம் படிக்கக்கூடாது, பார்த்தோன்னேலாம் ஆன்சர் சொல்லணும். அந்த மாதிரி நிறையா சம்ஸ்லாம் இருக்குது. அப்போ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் வித்தவுட் ஃபார்முலாவில். எப்படி படிக்க வேண்டும்? சரி, இதெல்லாம் சேர்த்து இங்கே சொல்ல போகிறோம். எப்படி படிக்கிறது, எப்படி ஒரு கொஷினை அப்ரோச் பண்ணுறது, எல்லாமே இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெயினாக வந்து மேத்ஸை வந்து எப்படி பண்ண போகிறோம், எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி குரூப் டி கோஷனில் கேட்டது. ஆல்ரெடி குரூப் டி கேட்ட கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஜிகே கொஷின்ஸ் எதுலேருந்து வரும் அப்படின்னு சொன்னால், சயின்ஸில் ஒரு 25 கொஷின்ஸ் வருது. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சிஎம் யார், ஒவ்வொரு ஸ்டேட்டோட டான்ஸ் என்ன டான்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். அப்புறம் முக்கியமான சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் வேர்ல்டில் உள்ள ஃபேமஸான அதிபர்கள் யார், பிரைம் மினிஸ்டர்ஸ், அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஜிகே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த யூனிட் ஆஃப் பவரோட யூனிட் என்ன, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கிரிக்கெட்டர் டு மேக் ஏ ட்ரிபிள் செஞ்சுரி டெஸ்ட்டு எல்லாம் கேட்குறாங்க. பழைய கொஷின்ஸ் எல்லாம் இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ மேத்ஸை பொறுத்தளவு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ மேத்ஸ் ஸ்பெசிஃபிக்காக மேத்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால், 0 அதாவது √4 அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், 2ன்னு சொல்லுவோம். √4னா 2ன்னு சொல்லுவோம். ரூட் ஆஃப் 0.04 அப்படின்னா இந்த 4க்கு √2 இங்கே எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு இல்லையா, 2 டிஜிட் அதில் ஹாஃப் பாதி என்னது 1 டிஜிட், அப்போ 0.02. இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, 0.4 கேட்குறாங்க. 0.4 அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், சில பேர் 4 போட்டு 4க்கு 2 1 டிஜிட்டா 1 டிஜிட் போட்டுருவோம். அப்படி போட்டால் தப்பாயிடும். அப்போ என்ன மீனிங்னா 0.4னா 2ன்னு போட்டிங்கன்னா எத்தனை டிஜிட், நம்மளுக்கு 1 டிஜிட் தானே பாயிண்ட் இருக்கு. அப்போ 1 டிஜிட் பண்ணல ஹாஃப் பாதி எடுத்துருமாங்க, பாதி டிஜிட் போட முடியாது இல்லையா. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா 0.40ன்னு அர்த்தம். அப்போ 40க்கு எதனுடைய ஸ்கொயருக்குள்ள இருக்கும், 40க்கு எதனுடைய ஸ்கொயர் வரும், 6 ஸ்கொயர். இப்போ 0.6 இன்னும் பண்ணிங்கனாக்க 3ன்னு வந்துடும். இது 0.63. ஸோ அதனால இதையுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னாக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும். இந்த கொஷின் ரயில்வேல கேட்ட கொஷின் தான். அதாவது 0.4ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 0.2 நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அப்படி போட்டிங்கன்னா தப்பு. இதுக்கு ஆன்சர் வந்து 0.63. இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். இந்த கொஷின் குரூப் டியில் கேட்ட கொஷின் தான். A man age after 15 years will be 4 times before the age of 15 years ago. அதாவது ஒரு மேனோட வயசு இப்போ என்ன இருக்கும், அதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த வயசை விட 15 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் இல்லையா, அந்த வயசு வந்து 4 டைம்ஸ் 4 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறான். இப்போ நார்மல் மெத்தட் தான். லெட் எ மேன் ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ். அப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 15. இது 15 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 15 இன்ட்டு 4 டைம்ஸ். 4 மடங்குனா 4ஆல் மல்டிப்ளை இருக்கும். 4 × x 4x 4 × 15 60. 60 இங்கே கொண்டு வந்துருங்க, எக்ஸ் அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 3x = 75, x = 25. இப்படி தான் நீங்கள் செய்யணும். யாராச்சும் இப்படி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கலைன்னு அர்த்தம். அப்படி பண்ணவே கூடாது. எப்படி ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா, இது ப்ரெசன்ட்னு வச்சுக்குவோம். இது ப்ரெசன்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு அப்புறம். 15 வருஷத்துக்கு அப்புறம் 4 டைம்ஸ். எது மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மாதிரி இப்போ 4 டைம்ஸ். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அளவு 3 டைம்ஸ். அப்போ 3 டைம்ஸ் 15 + 15 அளவு 30 இயர்ஸ். இப்போ 1 டைம் வந்து 10 இயர்ஸ். 3 மடங்கு 30 வயசுனா 1 மடங்கு 10 வயசு. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி 15 இயர்ஸ் எகோ மேனோட ஏஜ் என்ன வரும், இந்த மேன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு 1 மடங்கு தானே, 1 மடங்கு 10 வயசு. எப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசுனா அவங்க கேட்குறது என்னது, ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரெசன்ட் ஏஜ்னா 10
15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 15 வருஷம் கூட்டிங்கனாக்க இப்போ பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்புறம் ஆன்சர் இஸ் 25. இப்படி எழுதக்கூடாது. இதையுமே நீங்கள் எக்ஸாமில் போய் எழுதக்கூடாது, நோட்டில் எழுதணும். எக்ஸாமில் இப்படி எழுதவே கூடாது. நம்ம என்ன செஞ்சுக்கணும், அப்படியே மைண்டில் கொண்டு போயிடணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன் டைம் 1 மடங்கு, 15 வருஷத்துக்கு அப்புறம் 4 மடங்கு, 2க்கு டிஃப்ரென்ஸ் 3 மடங்கு, 15 முன்னாடி 15க்கு அப்புறம் 30 வயசு, 3க்கு 30 வயசுனா 1க்கு 10 வயசு. அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசுனா இப்போ என்ன வரும், 15 கூட்டினா போதும், 10 + 15 25 வயசு அப்படின்னு. இதை எழுதாமல் எக்ஸாமில் போய் எழுதாமல் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். இப்படி அப்ரோச் பண்ணால் தான் நம்ம வேகமாக போட முடியும். வேகமாக போட்டால் தான் அதிக கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதிக கொஷின் போட்டிங்கன்னா அதிக மார்க் கிடைக்கும். அதிக மார்க் கிடைச்சதுனால உங்களுக்கு வெற்றி பெறலாம், வேலை கிடைச்சிடும். இதுதான் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சூத்திரம், தாரக மந்திரமே தான். வித்தவுட் ஃபார்முலா பேஸில் பண்ணிங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். இன்னொரு கொஸ்டின் பாருங்க, இதுவும் குரூப் டியில் கேட்ட கொஸ்டின் தான். A sum of money becomes 7/6 of itself in 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது நார்மலாக வந்து பிரின்சிபல் கொடுக்கறனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அமௌண்ட் என்ன வரும், இங்கே 7/6னால 7/6 ஆஃப் எக்ஸ். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் x/6. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா P/100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு x/6, பிக்கு எக்ஸு, 3 இயர்ஸ் நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. இதில் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா உங்களை ஆர் வந்து 5/9 கிடைக்குது. இப்படி தான் நீங்கள் செய்யணும் ஃபார்முலா வச்சு. ஆனால் ஃபார்முலா வச்சு நீங்கள் செய்யவே கூடாது. அப்போ ரொம்ப ஈஸி வே என்னன்னா, இப்போது 7/6 இருக்கீங்க, இதை டிவைட் பண்ணுங்க. 1 6 ஆர் 6, ரிமைனிங் என்னது 1/6. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து என்னது இன்ட்ரெஸ்ட். 3 இயர்ஸுக்கு வந்து 1/6. அப்புறம் 1 இயருக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணிங்கனாக்கா 6 × 3 1/8. இது பர்சன்டேஜை மாற்றினா × 100. இப்போ அடுத்து கொடுத்தீங்கன்னாக்க 9 50. 5 9s are 45, ரிமைனிங் 5. அப்போ 5/9 பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்படியும் உனக்கு போட தெரியும். அதனால் ஃபார்முலா பேஸ் இல்லாமல் நீங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதான், நிறையா பேர் உண்மைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் படிக்கிறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க், நைட்டும் பகலமாக உட்காந்து புக்கை வச்சு தட்டுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க் இல்லாதனால தான் நம்ம வேலை வாங்க முடிய மாட்டேங்குது. அப்போது சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் ஒரு நீ மெயினாக மேத்ஸ் ரீசனிங்கில் நீங்கள் அவுட் ஆஃப் எடுத்தாகணும். 55 கொஷின் கேட்டால் 55 அடிக்கணும், 60 கேட்டால் 60 அடிக்கணும். சப்போஸ் 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் விட்டாலும் ஜிகே பொறுத்தவரை கொஞ்சம் 1 or 2 கொஷின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஜிகே பொறுத்தவரை 45 கொஷின் கேட்டாங்கனாக்க நீங்கள் 20 கொஷினை விட்டுருங்க, 25 கொஷின் எழுதினா போதும். அப்போ ஜிகேவை நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் 10 கொஷின் தெரியாமல் 15 கொஷின் தெரியாமல் அது இல்லைன்னா டவுட்டில் நிற்கும். ஆனால் மேத்ஸ் ரீசனிங்கில் தெளிவாக படிச்சிட்டிங்கனாக்கா எந்த டவுட்டுமே வராது, கண்டிப்பாக அவுட் ஆஃப் அடிக்க முடியும். அப்போ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து கணக்கு அண்ட் ரீசனிங் ரெண்டும் மட்டும் மெயின் ஃபோக்கஸ். ஜிகே கேஷுவலாக படிங்க. கண்டிப்பாக ஜிகே பற்றி பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். கேஷுவலாக ஒரு டெய்லி 2 hours படித்தா போதும். ரிமைனிங் ஃபுல்லாக மேத்ஸ் ரீசனிங் படித்தா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழில் எழுதலாம், இன்டர்வியூ கிடையாது. ஸோ நண்பர்களே, நன்றாக படித்து பாஸ் பண்ணுங்கள். உயிரை கொடுத்து படிங்க, உயிர் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு சும்மா பேசிக்காக தெரியும்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கொஷின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றாக படித்து வேலைக்கு வாங்க. என்னோட மெயின் எய்ம் என்னன்னாக்க நீங்கள் எல்லா பேரும் வேலைக்கு வரணும். நாங்கள் இன்ஸ்டியூட் மாதிரி அண்ணா நகரில் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன். என்னோட பேர் ஆர்சிட்டர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் மாதம் ஒரு 23 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேரமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டல் வசதி உண்டு. வெளியூர் நண்பர்கள் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கீங்களா, ஹாஸ்டல் நாங்கள் வச்சுருக்கோம். லேடிஸ்க்கு தனி ஹாஸ்டல், ஜென்ஸுக்கு பக்கத்தில் ஹாஸ்டல் இருக்குது. அதனால் தங்கி படிக்கிற மாதிரி வசதி இருக்குது. நீங்கள் எங்கே படித்தாலும் சரி வேலை வாங்கணும். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். மறந்துடாமல் நம்ம சேனல் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படிங்க. கண்டிப்பாக கேட்டிய பாசிட்டிவ் ரிசல்ட். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.